Reach Mercury Media. For all kinds of digital media production works, our professional team will create the best output. Consult with us today. ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது புதன் மறையலாமா, இதன் தலைப்பு. ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கிறதுலே சின்ன வலிமையான கிரகம்னு எடுத்துக்கிட்டால் புதன் தான். சூரியனுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்கக்கூடியவர். சூரியனை விட்டு அதிகபட்சமே 29 டிகிரிக்கு மேலே விலக முடியாத ஒரு கோள். சூரியனையே சுற்றி கொண்டு தன்னைத்தானும் சுற்றி கொண்டு இருக்கும் ஒரு கிரகம். அதிவேகமான கிரகம். அதீதமான வேகம் இவருக்கு ஏன் இருக்குது அப்படின்னா, நேச்சுரலாக மாபெரும் சூரிய ஒளிக்குள்ளே அமிழ்ந்து போய்விடாமல் இருக்கிறதுக்கு தான். அவ்வளோ பெரிய பவருக்கு முன்னாடி இவர் குட்டியோண்டு பவர். ஆனால் அந்த பவரை வச்சுக்கிட்டு இவர் அதீதமான வேகத்தில் செயல்படுறதுனால தான் அந்த மிகப்பெரிய சூரியனோடு ஐக்கியமாயிடாமல் தனியாக ஒரு கோளாக இவரால் கோலேச்ச முடியாது. இப்படிப்பட்ட புதன் ஜாதகத்தில் மறையலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக மறையலாம். புதன் மறைந்தால் எந்த கெடுதலும் இல்லை. மற்ற கோள்கள் மறைந்தால் சில சிக்கல்கள் பிரச்சனைகள் வரும். ஆனால் புதன் மறைஞ்சார்னா அதனால் நன்மை தான் இருக்கும். மறைந்த புதன் நிறைந்த தனம், அதேமாதிரி மறைந்த புதன் நிறைந்த கல்வி அப்படின்னு சொல்லி வைக்கப்பட்டிருக்கு. ஏன் மற்றவங்களுக்கு இல்லாத ஸ்பெஷல் புதனுக்கு மட்டும்? இவர் மறைஞ்சாலும் கெடுதல் இல்லை அப்படின்னு சொல்வதற்கான சூட்சம் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம்னா, நார்மலாகவே காலபுருஷனுடைய 2 மறைவு ஸ்தானங்களில் தான் வலுவடைகிற தகுதி புதனுக்கு உண்டு. பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்தில் லக்னத்திலிருந்து 3, 6, 8 மற்றும் 12ஆம் வீடுகளை மறைவு ஸ்தானங்களை சொல்லுவாங்க. இதில் 12ஆம் வீட்டுக்கு அதிபதியான குரு 9ஆம் இடங்கிற மிகப்பெரிய பாக்கியஸ்தானத்துக்கு ஆட்சி குடைவராயிடுறார். 8ஆம் வீட்டுக்கு அதிபதியான காலபுருஷனின் 8ஆம் வீட்டுக்கு அதிபதியான செவ்வாய் லக்னம் எனும் மாபெரும் வீட்டுக்கு ஆட்சி மூலத்திற்கான வலு அடைஞ்சதுனால இவங்க 2 பேரும் மறையக்கூடாது. மறைஞ்சால் சிக்கல்கள் இருக்குங்கிறதுலாம் வந்துடும். ஆனால் 3 என்கின்ற ஒரு மறைவு ஸ்தானத்திலும் 6 என்கின்ற இன்னொரு மறைவு ஸ்தானத்திலும் மட்டுமே வலுப்பெற தகுதி புதனுக்கு உண்டு. காலபுருஷனுடைய 3ஆம் வீடான மிதுனத்தில் ஆட்சி வலுவையும், காலபுருஷனுடைய ருண ரோக சத்ருஸ்தானம்னு சொல்லக்கூடிய 6ஆம் வீட்டில் ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம்ங்கிற 3 வலுவையும் ஒரே சேர பெறக்கூடிய தகுதி புதனுக்கு உண்டு. இவர் தனது நட்பு லக்னங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வீடுகளுக்கே சில நேரங்களில் மறையவே செய்வார். உதாரணமாக துலா லக்னத்துக்கு இவர் நல்ல நண்பர், ஆனால் 12ஆம் இடத்துல தான் உச்சம் பெறுவார். மகர லக்கணத்துக்கு இவர் ரொம்ப பெரிய நண்பர், ஆனால் 6ஆம் இடம் ஆட்சி வீடாக அடைவார். கும்ப லக்கணத்துக்கு இவர் நண்பர் தான், பட் 8ஆம் இடத்து ஆட்சி வீட்டு வலிமையை தருவார். அப்போ தன்னோட நட்பு லக்கணங்களுக்கு இவர் ஒரு மறைவு ஸ்தானத்திற்கு ஆதிபத்தியம் பெறக்கூடிய தகுதி கொண்டவர் தான். அதனால தான் புதன் ஜாதகத்தில் உங்கள் லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, 6ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, 8ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, 12ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, அவர் தான் வேலையை தான் செஞ்சுக்கிட்டே இருப்பார். புதன் மறைஞ்சிட்டாரு, இந்த தசை நமக்கு வேலை செய்யுமோ செய்யாதோன்னெல்லாம் யோசிக்கவே வேண்டியதில்லை. கட்டாயம் வேலை செய்யும். ஆனால் புதன் திசையோட இயல்பு என்ன? கடனை உருவாக்குறது, அவசர கொடுக்கைத்தனத்தை உருவாக்கிடுறது. நிதானமாக போயிட்டு இருக்கிற வண்டி திடீர்னு டாப் கீரை போட்டு தூக்குற மாதிரி ஸ்பீடாக்கி விட்டுருவார். ஏன்னா அவரோட இயல்புபடி தான் அவர் செயல்பட்டாங்க. இப்போ ஒரு சனி திசை நடக்கும்போது ஒரு ஜாதகன் மந்த நிலைக்கு போகிறான்னு, புதன் திசை நடக்கும்போது அதே ஜாதகன் அதிவேகமாக செயல்பட தொடங்குவான். இங்கே காரியம்தான் முக்கியமே தவிர அதனால் ஏற்படுற லாப நஷ்டம் முக்கியமே இல்லைன்னு சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு கிரகம் தான் புதன். காரியம் நடந்தாகணும், அதுக்காக நான் என்ன வேணால் செய்வேன், எப்படி வேணால் செய்வேன், எப்படி வேணால் இருப்பேங்கிற ஒரு மனோநிலை கொடுக்கக்கூடிய கிரகம் புதன். இவர்களுக்கு காரியத்தின் வலு ரொம்ப ரொம்ப அதிகம். ஒரு செயலை செய்து முடிச்சிடணும். அது எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் செய்யணும், எவ்வளோ வேகமாக செய்யணுமோ அவ்வளோ வேகமாக செய்யணும். இந்த வேகம் மட்டும் இல்லைன்னா புதன் அமிழ்ந்து போய்விடும் ஒரு கிரகங்கிறதுனால புதனுடைய ஆதிக்கம் கொண்டவர்கள், லக்கணத்திலேயே புதன் இருப்பவங்க, புதன் திசை நடப்பில் இருக்கிறவங்க, மிதுன லக்ன கன்னி லக்னக்காரங்க கொஞ்சம் அந்த ஸ்பீடை நிச்சயமாக வெளிப்படுத்துவாங்க. இதில் மிதுன லக்னம் ஆளாக பறக்கும். ஏன்னா அது காற்று தத்துவம்.
காற்று ஒரு இடத்துல நிலைக்காதுங்கிறனால அது ரொம்ப அதீதமாக ஆளாக பறக்கும். ஆனால் கன்னி லக்னம் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கும். வேகம் இருக்கும், பட் அது வெளியில் தெரியாத மாதிரியான வேகமாக இருக்கும். ஸோ புதன் மறையலாம் அப்படிங்கிற இந்த கான்செப்டே அவர் ஆட்சி பெறும் வீடுகளின் வலிமை அடிப்படையிலே கிடைக்கிறது. அதனால தான் புதன் மறைந்தாலும் கல்வி இருக்கும், மேன்மை இருக்கும், தனம் இருக்கும், பொருளாதார வளர்ச்சி இருக்கும், முன்னேற்றம் இருக்கும். கூடவே கடன் இருக்கும், பிரச்சனைகளும் இருக்கவே செய்யும். அறிவாற்றலை தரக்கூடிய கிரகங்களில் குருவும் புதனும் இருக்காங்க. அதனால தான் புதன் மறைந்தாலும் நிறைந்த கல்வி உண்டு. அவங்களும் படைப்பாற்றலும் அறிவாற்றலும் உயர்கல்வியும் மேன்மையும் படிக்காத மேதாவிகளை உருவாக்கும் தன்மையும் புதனுக்கு உண்டுங்கிற அந்த இயல்புபடி வந்து மற்ற எல்லா கோள்களுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் மறைவுஸ்தானம் நெகட்டிவ் கொடுக்கும். ஆனால் புதனுக்கு மட்டும் எந்த வீட்டில் அவர் இருந்தாலும், 3ஆம் இடத்தில் மறைந்திருந்தாலோ 6ஆம் இடத்தில் இருந்தாலோ 8இல் இருந்தாலும் 12இல் இருந்தாலும் தனது வேலையை செய்து கொண்டே செல்லும் தகுதிங்கிறது நிச்சயமாக இருக்கும். ஸோ அதனால் புதன் மறையிறதுங்கிறது நெகட்டிவே இல்லை. சொல்லப்போனால் புதனுடைய தொழில்கள் எல்லாமே கொஞ்சம் மறைபொருளாக செய்யக்கூடிய தொழில்களாகவே இருக்கும். இப்போ ஒரு ஆடிட்டர் எல்லாத்தையும் பளிச்சுன்னு வெளியே கொண்டு வந்துட முடியாது. கொஞ்சம் நேக்கு போக்காக தான் கணக்கு வழக்குகளை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஒரு வக்கீல் எல்லா உண்மைகளையும் எல்லா இடத்துலையும் பேசிட முடியாது. கொஞ்சம் நேக்கு போக்காக தான் அவர் அந்த வேலையை செய்ய வேண்டியது இருக்கும். ஒரு ஜோதிடர் அவரும் அதே மாதிரி தான். எல்லா விஷயத்தையும் பட்டுன்னு போட்டு உடச்சிட முடியாது. கொஞ்சம் நேக்கு போக்காக சொல்ல வேண்டிய விஷயங்களை தான் சொல்ல வேண்டியதாக வரும். ஸோ இப்போ இந்த அவருடைய துறைகள் எல்லாமே ஒரு மாதிரி மறைபொருள் அறியும், மறைத்து வைத்து வேலை செய்யும் அமைப்புகளாகவே வரும். ஓப்பனாக வெளிச்சமாக போட்டு காட்டிடக்கூடாதுங்கிற மாதிரியான அமைப்பு. மிகச்சிறந்த அறிவாளிகளை உருவாக்கக்கூடிய புதன் கூட அந்த அறிவாற்றலை பப்ளிக்காக வெளிப்படுத்தாமல் மறைச்சி வச்சுருப்பார். இப்போ ஒருத்தர் பேருக்கு பின்னாடி 6 டிகிரி போட்டுக்கிறான்னு வச்சுங்க, எம்ஏ, எம்எட்டு, பிஎட்டு, எம்ஃபில், பிஹெச்டின்னு அது வெளியே தெரியும். பட் புதனுடைய அறிவாற்றல் பார்த்திங்கன்னா பேருக்கு முன்னாடி எந்த டிகிரியும் போட வேண்டியது இருக்காது. ஆனால் அவர் பயங்கரமான டேலண்டாக இருப்பார். ஸோ இந்த மறைபொருளான அறிவாற்றலை தரக்கூடிய கிரகம் புதன். நேரடியான அறிவாற்றலை தரக்கூடியவர் குரு. அப்போ புதன் மறைவதன் மூலமாக ஒருவரின் கல்வி ஆற்றலை மற்றவர்கள் உணராத வண்ணம், ஒருவரின் திறமையை மற்றவர்கள் உணராத வண்ணம், ஒருவரின் பிரச்சனைகளை மற்றவர்கள் உணராத வண்ணம், ஒருவரின் கடன் நிலையை மற்றவர்கள் உணராத வண்ணம், ஒருவரின் நோயின் தன்மையை மற்றவர்கள் உணராத வண்ணம், ஒருவரின் சொத்து சேர்க்கையை மற்றவர்கள் உணராத வண்ணம், ஒருவரின் இரகசிய தொடர்புகளை மற்றவர்கள் அறியாத வண்ணம் ஒளித்து வைக்கும் சாமர்த்தியம் கொண்ட கிரகம் புதன். புதன் வலுத்தவங்க பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு தெரியாமல் இன்னொருத்தர்கிட்ட ஈஸியாக கடன் வாங்கிடுவாங்க. 10 பேர்கிட்ட கடன் வாங்கியிருப்பாங்க. கடைசியில் அதை கட்ட முடியாத நிலை ஏற்படும் போது தான் என்னடா எல்லாருமே கடன் கொடுத்து வச்சுருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிர்ச்சியை வெளிப்படுத்தும். அதேமாரி ரொம்ப வேகமாக சிந்தித்து செயல்படக்கூடியவர்கள்ங்கிறதுனாலேயே இவர்கள் இந்த வேகமாக செய்யக்கூடிய துறைகளை தேர்ந்தெடுத்தால் ரொம்ப அற்புதமாக வருவாங்க. சாமர்த்தியமாக ஒரு விஷயத்தை கணித்து அதை முன்கூட்டியே ப்ரெடிக்ட் பண்ணிட்டு செயல்படும் தன்மை மிக்க கிரகமான புதனுக்கு மறைவு என்பது ஒரு சிக்கலே இல்லாத விஷயம். அதனால் என்னோட ஜாதகத்தில் புதன் 8ல் மறைஞ்சிட்டாரே சார் பரவாயில்லையாங்கிற கேள்விக்கு இடமே இல்லை. ஏன்னா மறைந்தாலும் புதன் செயல்படும் தகுதி கொண்டவர், மாபெரும் ஒளியிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காகவே வேகமாக செயல்படும் திறனுடையவர். மறைந்த புதன் நிறைந்த கல்வியும் நிறைந்த அறிவையும் நிறைந்த தனத்தையும் தரும் வாய்ப்பு உள்ளவர் என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.